அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ், நோன்பாளி தொழாமல் இருக்கலாமா? அன்பான சகோதரனே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது குறை சொல்லும் பயான் இல்லை. இதை நம்மையே நாமே கேட்கும் வேண்டிய கேள்வி. நான் நோன்பு வைக்கிறேன், ஆனால் தொழலையா? அப்போ என் நோன்பு அல்லாஹ் முன்னால் எப்படி இருக்கும்? நிறைய பேர் சஹர் சாப்பிடுவாங்க, இஃப்தார் நேரம் கண்ணீர் விடுவாங்க. ஆனால் ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகை அது மெதுவாக காணாமல் போயிடும். சகோதரர்களே, இதுதான் நம்ம சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய இழப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் ரொம்ப தெளிவானது, ரொம்ப கடுமையானது. ஒரு மனிதனுக்கு குஃப்ருக்கும் இறை மறுப்புக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகை விட்டு விடுவதுதான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை நோன்பை சொல்லலை, சதக்கா சொல்லலை, நேராக தொழுகை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா தொழுகை தான் அல்லாஹுடைய நேரடி இணைப்பு. நோன்பு வருடத்தில் ஒரு மாதம், ஆனால் தொழுகை ஒரு நாளுக்கு 5 முறை. ஒரு நாள் அல்லாஹ் நம்மை 5 முறை அழைக்கிறான், வா என்னோடு பேசுன்னு. அந்த அழைப்பை மறுக்கிட்டு நாம் நோன்பு மட்டும் வச்சா அது முழுமையான அடக்கம் ஆகுமா? சகோதரர்களே, ஒரு முதலாளி உங்ககிட்ட வேலை கேட்கிறார், முக்கிய வேலை. அதை விட்டுட்டு சைடு வேலை மட்டும் செஞ்சால் அவர் சந்தோஷப்படுவாரா? அதே மாதிரி தான் அல்லாஹ் கட்டளையிட்ட முதன்மையான அமல் தொழுகை. அதை விட்டுட்டு மற்ற அமல் மட்டும் செய்தால் அது முழு கீழ்ப்படிதல் இல்லை. இது பயமுறுத்த சொல்கிற பயான் இல்லை, அன்போடு சொல்கிற நினைவூட்டல். நோன்பு வைத்தாலும் தொழுகையை விட்டு விடாதீங்க. இரண்டும் சேரும்போது தான் அல்லாஹுவின் ரஹமத் நம்ம மேலே இறங்கும். சகோதரர்களே, நோன்பு பசியை கட்டுப்படுத்துது, தொழுகை உள்ளத்தை மாற்றுது. இந்த 2 சேர்ந்தாதான் ஒரு உண்மையான ரமலானாக உருவாகும். அல்லாஹ் நமக்கு நோன்பு நேர்த்தியான தொழுகையும் வாழ்நாள் முழுக்க அமல்படுத்த தௌஃபிக் தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.